திரும்புற திசையெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்ல இருந்து அரசியல் பண்றாரு விஜய். களத்துல இறங்கி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் போராடுறது இல்ல விஜய். மக்களை நேரில சந்திக்கவே மாட்டாரு விஜய். இப்படியெல்லாம் விமர்சனம் செய்தவர்களுக்கு தான் திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து 9 மணிக்கு வந்த விஜய் 3 கிலோமீட்டர் கடந்து வந்து திருச்சி மரக்கடை பகுதியில பரப்புரை செஞ்சது எப்போ தெரியுமா? மதியம் 2:30 மணிக்கு. ஒரு ஆளை கூட 100 ரூபாய் கொடுத்து கூட்டிட்டு வரல. குவாட்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்து கூட்டிட்டு வரல. டெம்போ வச்சுட்டு யாரையும் ஏத்திட்டு வரல. ஏர்போர்ட்ல இருந்து நிமிடத்துக்கு ஒரு முறை விஜய் பரப்புரை வாகனம் நகரும்னு நினைச்சா நொடிக்கு நொடி நகருது. இவர்களெல்லாம் விஜய் மீது கொண்ட அன்பின் காரணமாக தன்னெழுச்சியாக வந்த தன்னார்வ தொண்டர்கள் வழிநெடுக சாலையோரம் குடும்பம் குடும்பமாக விஜய் வரவேற்க தொடங்கினார்கள். இது பரப்புரை இடமா இல்ல மாநாடான்ற சந்தேகம் வரும் அளவிற்கு கூட்டம் கூடியது. இப்படியெல்லாம் தொண்டர்களை வைத்திருக்கக்கூடிய நபரை பார்த்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யறீங்க சொல்லிட்டு கிண்டல் அடிக்கிறீங்களே. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தூய்மை பணியாளர்கள் பிரச்சனைகளுக்கு விஜய் அவர்கள் ரோட்டுக்கு வந்திருந்தா அந்த பிரச்சனையை மறைச்சிட்டு இவர் வந்ததனாலதான் இந்த இடத்துல வேறொரு அசம்பாவிதம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை முழுக்க முழுக்க எடுத்து பேசிட்டு இந்த பிரச்சனையை முழு சோத்துல பூசணிக்காவை மறைக்கிற மாதிரி மறைச்சிருப்பீங்க. அதனால தன்னுடைய நிலைமை என்னன்னு தெரிஞ்சதுனாலதான் தூய்மை பணியாளர்களை பனையூர் அழைச்சிட்டு போயிட்டு சப்போர்ட் பண்ணாரு. சாதாரணமா கிளாஸுக்குள்ளார பஸ்ஸுக்குள்ளார உட்கார்ந்து இருக்கும் போதே இவ்வளவு ஆர்ப்பரிப்புனா அண்ணாமலை அண்ணன் மாதிரி தமிழ்நாடு முழுக்க விஜய் அவர்கள் நடைபயணம் மேற்கொண்டால் என்ன நடக்கும்? சரியான நேரம் மட்டும் காத்துங்கிறான். இவன் உசுபேத்தி விட்டான் வருவான் பாரு.